விக்கிரவாண்டியில் ஏன் போட்டியிடவில்லை? இபிஎஸ் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஜனநாயக படுகொலை நடைபெற்றதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் அடைப்பது போல் அடைத்து திமுகவினர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறியவர் தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் காவல்துறையினர் திமுகவுக்கு துணையாக இருப்பதாகவும் தெரிவித்தார். அத்துடன் திமுக ஆட்சியில் சுதந்திரமாக மக்கள் வாக்களிக்க முடியாத நிலை உள்ளதால் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அவர் கூறினார். திமுகவை வீழ்த்த வேண்டும். ராமதாஸ் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்த 3 முறை வாய்ப்பு கிடைக்கும், அதை சீர்குலைத்தது திமுக என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான போர் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுகவை வீழ்த்தினால்தான் அடுத்த தேர்தலுக்கு முன்பாவது வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்க முன் வருவார்கள் என்று தெரிவித்துள்ளனர். உழைப்பவர்களுக்கு மட்டுமே பதவி விஜய். சைக்கிள் சென்று போஸ்டர் ஒட்டி கொடி பிடிப்பவர்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் என தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் பூஸ்லி ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் உழைப்பவர்களுக்கு மட்டுமே கட்சியின் பதவிகள் வழங்கப்படும் என உறுதி அளிக்கிறார். கட்சிக்குள் எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் வந்தாலும் உழைப்பவர்களுக்கு மதிப்பளிக்கப்படும் என கூறினார்.